வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட 13வது மேட்ச் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 27th டிசம்பர் மதியம் 1:45க்கு அடிலைட் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி டீம் ரிஸ்கா பிக் பண்ணலாம், ஸ்மால் லீக்ல எந்த மாதிரி ஆப்ஸ் ரொம்ப சூட்டபுளா இருக்கும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு, ஸ்மால் லீக்ல எப்படி சேஃபா டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஃப்ரீயாவே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்மால் லீக்ல நம்ம எந்த மாதிரி டீமை பிக் பண்ணி பிளே பண்ண போறோம் அப்படிங்கிற டீமையும் நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவோம். கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி டீமை பிக் பண்ணி பிளே பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்ல கொடுத்துருவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் அடிலைட் கிரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் டோட்டலி ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் கண்டிப்பாக 165+ ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 166 அண்ட் தென் பிட்ச் யூஸ் பண்ண ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு எந்த அளவு சப்போர்ட்டிவா இருக்கோ அந்த அளவுமே ஸ்பின்னர்ஸும் இந்த வென்யூல நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கு. டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பேட்டிங்கை சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதனால அப்படிங்கும்போது ஓவராலா 73 மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 41 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 32 மேட்சும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது அதிகப்படியான மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சிங் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீம் 180+ அடித்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும். சப்போஸ் 160லேருந்து 180க்குள்ளே அடிக்கிறாங்க அப்படின்னா சேஸ் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வென்யூவில் ஹையஸ்ட் ஸ்கோரிங் போது சிட்னி தண்டர்ஸ் 232, லோவஸ்ட் டோட்டல் போது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 87 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையும் பறி கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்னு வரும்போது ஓவராலாக 22 மேட்சஸ், அதில் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 8, அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 14 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்னு வரும்போது லிட்டில் பிட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைடில் இருக்காங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு ஹோம் வென்யூ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு 55%, ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு 45% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க என்ன ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். ரெகுலரா டெய்லி ப்ராஃபிட் ஒரு 3000ல இருந்து ஒரு 10,000 வரைக்கும் நான் ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. டெய்லி ஃப்ரீ கிவ்அவே இருக்கு. 100% ரியல் பிளேயர்ஸ் தான் பிளே பண்றாங்க. என்ட்ரி ஃபீஸும் நீங்க மற்ற ஆப்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் இது மட்டும் இல்லாம பூம் 11 ஆப்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ அதுல நீங்க பிளே பண்றீங்க அப்படின்னா 95% உங்களுக்கு லாஸே ஆகாது. அதாவது 2 மெம்பர்ஸ் வின்னிங் கான்டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 மெம்பர்ஸ்ல இருக்க ஸ்பாட்ல நீங்க பிளே பண்ணாலும் 2 வின்னிங் இருக்கு, 4 மெம்பர்ஸ்ல பிளே பண்ணாலும் 2 வின்னிங்ஸ் இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் 3 மெம்பர்ஸ்ல பிளே பண்ணும்போது சரி, 4 மெம்பர்ஸ் கூட பிளே பண்ணும்போது சரி, நம்ம டாப் 2 பிளேஸ்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்துருவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 290 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்றீங்க 4 மெம்பர் கான்டெஸ்ட்ல, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1000. மற்ற ஆப்ஸ்ல நீங்க பார்க்கும்போது ஒரே ஒரு பிரைஸ் மட்டும்தான் இருக்கு, அது 1000. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 1000 கொடுத்துருவாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யூசர்ஸ் இங்க லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த 1000 ஸ்பிளிட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 500, செகண்டுக்கு 500. ஸோ இப்போ 4 மெம்பரை ப்ளே பண்றோம், ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல ஒரு பிளேஸ்ல வந்துருவோம். கண்டிப்பா எப்படி இருந்தாலும் செகண்ட் பிளேஸா வந்துருவோம். அப்படிங்கும் போது 290 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா 500 ரூபாய் கிடைக்குது. அதுல 210 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஒரு மேட்சுக்கு ஒரு கான்டெஸ்ட்
அதுவே ஒரு மேட்சுக்கு இதே மாதிரி ஒரு 10 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு உங்களால் 2100 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதை வித்ட்ராவல் பண்ணும்போது கூட எந்த ஒரு டிடிஎஸுமே கிடையாது. ஜிஎஸ்டியில் டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. இந்த 2200 ரூபாயுமே உங்களோட பேங்க்ல டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 95% நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், லாஸே கிடையாது, இங்கே ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த அடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டில் பிட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதாவது டெய்லி ஒரு மேட்சுக்கு ஒரு 5 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு மேட்சுக்கு 1000 ரூபா, ஒரு நாளைக்கு ஒரு 3 மேட்ச் அப்படின்னா 3000. அது மந்த்லி பாருங்களேன், அது ஒரு அமௌண்ட்டாக வந்து நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ஃபேண்டசியில் ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கு சூட்டபுளான ஆப் தான் பூம்11 ஆப். பூம்11 ஆப்போட லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் ஆல்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துருவோம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்யூ சாட் அண்ட் தென் டிஆர்சி சாட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3ல கிறிஸ்லின் அண்ட் தென் ஓலி போப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அலெக்ஸ் ரோஸ், ஜேமி ஓவர்டன், லியான் ஸ்கட், ஜேம்ஸ் பாஸ்லி, ஹென்ரி தாண்டன், கேமரன் போஸ், லியாட் போப். இதான் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க அப்படின்னா லியாட் போப் 1, போய்ஸ் 2, தாண்டன் 3, ஸ்காட் 4, மேத்யூ சாட் 5 அண்ட் தென் ஜேமி ஓவர்டன் 6. ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இல்லை எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது தாண்டன் 1, ஸ்காட் 2 அண்ட் தென் ஜேமி ஓவர்டன் 3 மீடியம் ஃபேஸ் பவுலர் அண்ட் தென் 3 ஸ்பின்னர்ஸோட வரப்போறாங்க. அதில் 2 லெக் பிரேக் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸோட வராங்க. 3 பவுலர் ஃபாஸ்ட் பவுலருமே ரைட் அண்ட் மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸோட தான் வராங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இதில் யார் யாரெல்லாம் அவங்களோட கோட்டாவை 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜேமி ஓவர்டன் 4 ஓவர், ஹென்ரி தாண்டன் 4 ஓவர் அண்ட் தென் மேத்யூ சாட் 4 ஓவர், 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரில் போஸ்ட் இருந்து ஒரு 2 ஓவரும் அண்ட் தென் லியான் போப்பிட்டு இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் கேமரன் போஸ் ஒரு 3 ஓவரும் போப் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்காட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே ஹோபர்ட் ஹரிக்கேன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மேத்யூ வேட், மிச்சல் ஓவன் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3ல பென் மெக்டர்வர்ட், சாய் ஹோப், நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டன், நாதன் எல்லிஸ், பில்லி ஸ்டான்லாக், ரயில் மெரிடித், வக்கர் சலாம் கைல். இதான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்கன்னா ஓவராலாக 6 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ். இதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதாவது கிறிஸ் ஜோர்டன் 1, நாதன் எல்லிஸ் 1, ஸ்டான்லாக் 1, மெரிடித்தோட 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் தென் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஒரு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், 2 ஸ்பின்னர்ஸோட வராங்க ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ். இதில் யார் யாரெல்லாம் அவங்களோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா கிறிஸ் ஜோர்டன் 4 ஓவர், நாதன் எல்லிஸ் 4 ஓவர், ஸ்டான்லாக் 4 ஓவர் அண்ட் தென் ரயில் மெரிடித் 4 ஓவர், 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சலாம்கர் ஒரு 3 ஓவரும், நிக்கில் சௌத்ரி 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எதெல்லாம் பார்த்ததான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது 95% இவங்க ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஜேமி ஓவர்டன் இருக்கட்டும், மேத்யூ சாட் இருக்கட்டும், கிறிஸ் ஜோர்டன். இதில் ஜேமி ஓவர்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. எவரி மேட்ச் 1லேருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் நல்ல ஃபார்ம். ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் உள்ள வராரா குயிக்கா ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட்டும் ஒரு 20 ரன்னும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேத்யூ சாட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, 1 விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 25லேருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கிறிஸ் ஜோர்டன் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எதுவும் கிடைக்கல. இந்த மேட்ச் கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் பென் மெக்டர்வர்ட், ஓலி போப் 2 பேரும் விக்கெட் கீப்பருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளஸ் டாப் ஆர்டர்லயே வரக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ கண்டிப்பா இவங்க 2 பேர்த்தோட பேக்ல இருந்தும் ஒரு 10லேருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் விக்கெட் கீப்பர்ல
கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் மேலே இருக்க ஜாமி ஓவர்டன், மேத்யூ சட், கிறிஸ் ஜோர்டன் இவங்க 3 பேர்த்தையுமே மஸ்ட் பிக் ஆப்ஷனில் ட்ரை பண்ணிக்கோங்க. பென் மெக்டோர்மட்டையும் ஓலி போப்பையும் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே இன்னிங்ஸ் வைஸோ இல்லை பர்சன்டேஜ் வைஸோ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதில் டி ஆர்சிசாட், மேச்சல், ஓவன், கிறிஸ் லின், சாய் ஹோப் இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இதில் மிச்சல் ஓவன் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஃபார்ம் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 60ல இருந்து 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் சாய் ஹோப் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 30+ ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இல்லாம ஃபீல்டிங்லயும் லாங்ல நிக்கிறனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 80% டீம்ல சாய் ஹோப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல ஏதாவது ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட இந்த பர்டிகுலர் மேட்ச் சாய் ஹோப்பை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிறிஸ் லின், டி ஆர்சிசாட் இவங்க 2 பேர்த்துல யாருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டி ஆர்சிசாட் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா குயிக்கா 30% அதுவும் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இவங்க 2 பேர்த்துல பார்க்கும்போது ஒரு 70% நீங்க டி ஆர்சிசாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் கிறிஸ் லினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஒரு பேட்ல பட்டுச்சுன்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு. நமக்கு நல்லா தெரியும். ரீசெண்ட் டைம்ல லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஒரு 30ல இருந்து ஒரு 40% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல ரொம்ப ரிஸ்க், லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு 50ல இருந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஸியல் பிக்கா இருப்பாரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. ஸோ அதை கான்செப்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் பிக்ல தான் கிறிஸ் லினையும் அண்ட் தென் சாய் ஹோப்புக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் நாதன் எல்லிஸ், ஹென்ரி தாட்டன், ரயில் மெரிடித் இவங்க 3 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க பவுலிங் ஆப்ஷன்ல. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும் அப்படின்னா இவங்க 3 பேர்த்தையுமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 பேருமே 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 13ல இருந்து 14 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல டிம் டேவிட் வருவார். உள்ள வராரா குயிக்கா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஃபீல்டிங்ல கண்டிப்பா 1ல இருந்து 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈஸியா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது. அண்ட் தென் கேமரன் ப்ரூஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர் ஆன இவரே கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க போப் லெக் பிரேக் ஸ்பின்னர் 2 பேருமே லெக் பிரேக் ஸ்பின்னர் தான். நீங்க ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கேமரன் போஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் 2 விக்கெட்ல எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இல்ல எல்லாரும் மாதிரியே நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா போப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் குயிக்கா ஒரு 3 விக்கெட் விழுந்துட்டாங்க. ஆனா அந்த டைம்ல அலெக்ஸ் ரோஸ் கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது பில்லி ஸ்டான்லக் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல 2 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் ஹரிக்கன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல டிம் டேவிட், கேமரன் போஸ் டோட்டலி ரிஸ்க் ஆப்ஷன். இல்லை இன்னும் கொஞ்சம் சேஃபா எல்லாரும் மாதிரி போகணும். இந்த இடத்துல போப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அலெக்ஸ் ரோஸுக்கும் பில்லி ஸ்டான்லக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. இப்போ ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மஸ்ட் பிக் பிளேயர்ஸ் அண்ட் தென் டிஃபரன்ஷியல் பிளேயர்ஸ் இருக்கு. இதுல இருக்க பிளேயர்ஸ் போதுமானதுதான். இதுல மேபி நீங்க 1 or 2 பிளேயர்ஸை தவிர்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ல இருந்து ஏதோ ஒரு பிளேயரோ இல்லை 2 பிளேயர்ஸுக்கோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா கிராண்ட் லீக்ல வரும்போது இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜோர்டன், ஜாமி ஓவர்டன், மேத்யூ சட் இவங்க 3 பேருமே சேஃபான
கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சூட்டபுளாக இருப்பாங்க. இதில் லிட்டில் பிட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஹென்ரி தாட்டன், சாய் ஹோப் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நாதன் எல்லிஸ் இவங்க எல்லாருமே ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூட்டபுளாக இருப்பாங்க. அந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கூட நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ இல்லை வைஸ் கேப்டனாவோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த 2 மெம்பர் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்கவும் ஆரம்பிச்சிருங்க. இன்னுமே நீங்கள் ஃபேண்டசியில் லாஸ் ஆகிறத தவிர்த்துட்டு நானும் இனிமேல் ப்ராஃபிட் தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு சூட்டபுளான ஆப் தான் பூம் 11 ஆப். அண்ட் தென் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.